ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधितमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। लघु योग लघु वाक्य वृत्ति பாடல் 1 முதல் பாடல்ல இருந்தே படிக்கலாம். ஸ்தூலோ மாம்சமயோ தேகः சூக்ஷ்மஸ்யாத் வாசனாமயः ஞான கர்மேந்திரியை சார்த்தம் தீப்ராணௌ தச்சரீரகௌ அஜ்ஞானம் காரணம் சாட்சி போதஸ்தேஷாம் விபாசகः போதாபாசோ புத்திகதः கர்த்தா ஸ்யாத் புண்ணிய பாபயோः स एव संसरेत् कर्म वसात् लोकद्वये सदा बोधाभासात् शुद्धबोधम् विविच्यादति यत्नतः जागरस्वप्नयोरेव बोधाभासविडम्बना सुप्तौ तु तल्लये बोधः शुद्धो जाड्यं प्रकाशयेत्। जागरेऽपि धियस्तूष्णीं भावशुद्धेन भास्वता दिव्यापाराश्च चिद्भास्यात् चिदाभासेन संयुताः। இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம் 5 பாடல். ஆத்ம அனாத்ம விவேகம். அனாத்மாவிலிருந்து ஆத்மாவை பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி பிரித்து அறிதல் என்பதுதான் இந்த நூலினுடைய விஷயம். அனாத்மா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். எதெல்லாம் நாம் நான் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றோமோ அதெல்லாம் நான் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதில் நான் என்பது தான் ஆத்மா என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதில் ஆத்மா என்று நாம் நினைத்து கொண்டிருப்பவை அனைத்தும் அனாத்மா, ஆத்மா இல்லை. அதில் சரீரம் 3 சரீரம், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். இவைகள் இந்த சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் பஞ்சபூத காரியம். காரண சரீரம் அவித்யா மாயா தான். அந்த மாயா அவித்யிலிருந்து தான் பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன. அந்த பஞ்சபூத காரியமாக இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் இருக்கின்றன. இவைகள் அறியப்படுவதா இருக்கிறதுனால ஆத்மா இல்லை. இவைகள் ஜடமாக இருக்கின்றன. ஆத்ம லட்சணம் அனாத்ம லட்சணம் பார்க்கணும். ஆத்மா போத ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம்.
நான் என்கிற பொழுதே நமக்கு அது அறிவாகத்தான் இருக்கு. நான்கிறது ஒரு உணர்வு அறிவு. வெறும் ஜடப்பொருள் நான் நினைக்காது. நாம் நம்மை ஜடமாக உணர்வது இல்லை. நான்கிற பொழுதே அது உணர்வு பொருள், அறிவு பொருள். நான்கிறது போதஸ்வரூபம். இந்த உடம்பு ஜடஸ்வரூபமாக இருக்கின்றது. அப்புறம் நான்கிறது நிர்விகாரம். இந்த அனாத்மா உடல்கள் சவிகாரம். நிர்விகாரம்னா மாறுபடாதது, எப்பொழுதும் ஒரே போல இருப்பது நிர்விகாரம், எவ்வித மாறுபாடும் இல்லாமல் இருப்பது. அறிபவன் எப்பொழுதும் மாறுபாடு இல்லாதவனாக இருக்கிறான். அறியப்படும் பொருட்கள் மாறுபடுகின்றன. உடம்பு முதலானவைகள் சவிகாரமா இருக்கின்றது. நான் குழந்தையா இருந்தேன், குழந்தையா இருக்கிற பொழுது உடம்பு ஒரு மாதிரி இருந்தது. இளமை பருவம், அப்புறம் முதிய பருவம், உடம்பினுடைய மாறுபாட்டை நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இது மாதிரி மனதும் மாறுபட்டு கொண்டே இருக்கு, புத்தியும் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. அப்புறம் ஒரு அவஸ்தையில இருக்கு, இன்னொரு அவஸ்தையில அது இல்லை. அப்படியும் மாறுபாடு இருக்கின்றது. ஆனா இந்த எல்லா அவஸ்தைகளையும் எல்லா பருவ மாறுதல்களையும் நான் அறிகின்றேன். அப்போ இதை அறிகின்ற அறிவு அதற்கு வேறாக இருக்கின்றது, அது இதை அறிகின்றது. அதனால் ஆத்மா நிர்விகாரக, சரீரம் சரீராதிகள் சவிகாரம். அப்புறம் ஆத்மா ஏக்கம். ஆத்மானா அது ஒன்றுதான். சரீரம்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அதுலேயும் பலவிதமான உடல்கள் இருக்கின்றன. ஆத்மா ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆத்மா ஏக்கம், சரீரம் அநேகம். ஏக்கம்ங்கிற பொழுதே ஆத்மா வியாபகம், சர்வ வியாபகமாக கால தேச வரையறை இல்லாமல் இருக்கின்றது. சரீரம் பரிச்சின்னமாக காலதேச வரையறை உடையதா இருக்கு. ஒரு காலத்தில் இருக்கிறது, இன்னொரு காலத்தில் இல்லை. விழிப்பு நிலையில் இருக்கிறது, கனவு நிலையில் இல்லை. ஆழ்ந்த தூக்க நிலையில் ஆத்மா மாத்திரம் இருக்கிற பொழுது அங்கே காலதேச வரையறை இல்லை. ஸ்தூல சரீரத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற பொழுது தான் இந்த காலத்தில் இருக்கிறோம், பகலில் இருக்கிறோம், இரவில் இருக்கோங்கிறது இருக்குது, இந்த இடத்துல இருக்கிறோங்கிறது இருக்குது. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா ஏதாவது காலம் இருக்கானா? காலம் இல்லை. அங்கே கால உணர்வு இல்லை, தேச உணர்வு இல்லை, நான் நீங்கிற பேத உணர்வு இல்லை. அதனால் எந்த பரிச்சின்னமும் இல்லை. ஆத்மா அபரிச்சின்னமாக இருக்கு, இந்த அனாத்மா பரிச்சின்னமாக இருக்கின்றது. இதெல்லாம் ஆத்மா அனாத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய பேதங்கள். அதனால் இந்த உடம்பு முதலானவைகளை நம்ம பார்க்கிறோம். பார்த்து இவைகளுக்கு வேறாக ஒரு அறிவு இருக்கின்றது. அதனால் விழிப்பு, கனவு, உறக்கம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் சொன்னார். இதனுடைய அவஸ்தை விழிப்பு அவஸ்தை, ஜாக்கிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. இந்த சுஷுப்தி அவஸ்தையில் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் காரண நிலையில் அவித்தையில் லயமாகி இருக்கு. அதுவும் ஒரு போதத்தினால், ஒரு அறிவினால் பிரகாசப்படுத்தப்படுகின்றது. அதனால் அதை பிரகாசிக்கின்றது, அதற்கு வேறாக இருக்கின்றது. அதனால தான் அது துரியம்னு சொல்கிறோம். ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் துரியம்னு சொல்லுது. ஆத்மாவுடைய அவஸ்தை துரிய அவஸ்தைன்னு சொல்லுது. துரியம்னா 4ன்னு அர்த்தம். 4 அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருத வார்த்தை துரியம். அப்படின்னா இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் 3 சரீரங்களுக்கு வேற, இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்படாததா அது தனியாக இருக்கு. அதனால அது துரியம் 4வதாக இருக்குன்னு. அப்புறம் அவஸ்தையிலையும் விழிப்பு, கனவு, உறக்கம் இந்த அவஸ்தைகளுக்குள்ள இல்லாமல் அது விழிப்பு உறக்கம் இல்லாத ஒரு அவஸ்தையில் இருக்கின்றது. அதனால் அதுக்கு துரிய அவஸ்தையில் இருக்குது. ஆத்மா எப்பொழுதுமே துரிய நிலையில் இருக்கின்றது, துரியமாக இருக்கு, துரிய அவஸ்தையில் இருக்கின்றது. இதெல்லாம் வேறுபாடு. இதை நம்ம விவேகம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல்கள் என்பதை சேர்த்து சொன்னால் அதற்கு இன்னொரு வார்த்தை உபாதி என்று பெயர். உபாதிங்கிற வார்த்தை. உபாதினாக்கா ஒன்றுக்கு அருகில் இருந்து தன்னுடைய தன்மையை இன்னொன்றுக்கு கொடுத்து அதை மறைப்பது, அதுக்கு உபாதின்னு பேர். எந்த ஒன்று இன்னொன்றின் அருகிலிருந்து தன்னுடைய குணங்களை அந்த இன்னொன்றின் மேல் ஏற்றி அதை மறைக்கின்றதோ அதுக்கு உபாதின்னு பேர். அவ்வாறு மறைக்கப்படுவதற்கு உபஹிதம்னு பேர். வழக்கமாக சொல்கிற உதாரணம் செம்பருத்தி பூ, ஸ்படிக லிங்கம். ஒரு ஸ்படிகம் இருக்குது, ஸ்படிக கல் இருக்குது, அது தூய்மையானது, வெண்மையானது, தூய்மையானது.
அதற்கு அருகில் ஒரு செம்பருத்தி பூவை வைக்கிற பொழுது, அதற்கு பின்னால் வைக்கிற பொழுது அந்த செம்பருத்தி பூவினுடைய நிறம் அந்த ஸ்படிகத்தில் ஏறி ஸ்படிகம் சிவப்பாக இருக்கிறதா தெரிகின்றது. தூரத்தில் பார்க்கிற பொழுது அது சிவப்பு கலரில் இருக்கிறதா தெரியுது. பக்கத்தில் போய் பார்த்தா என்ன ஆகுது, அங்கே அருகில் பூ இருக்குது. அந்த பூவினுடைய நிறம் அதன் மேலே ஏற்றப்பட்டிருக்கிறது. வாஸ்தவமாக அது எந்த நிற மாறுபாடும் அடையாமல் அதனுடைய தன்மையில் ஸ்வச்சமாகவே இருக்கின்றது. இப்போ ஒரு உபாதி வர்ற பொழுது அந்த செம்பருத்தி பூ அதிக பக்கத்தில் இல்லைன்னா அது ஸ்வச்சமாக தூய்மையாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பூவை வைக்கிற பொழுது அதனுடைய நிறத்தை அது அடைகின்றது. அடைகிறதானா அடைந்த மாதிரி இருக்கு. அந்த பூவை எடுத்துட்டு சங்கு புஷ்பம் வச்சாக்க அது சங்கு கலர் வெள்ளை கலரில் இருக்கலாம் அல்லது நீல கலரில் இருக்கலாம். அது அப்போ என்னது, அந்த உண்மையிலேயே அதனுடைய சொரூபம் மாறலை. பக்கத்தில் இன்னொன்று அதனுடைய வர்ற பொழுது அதனுடைய குணம் இதன் மேலே ஏற்றப்பட்டது போல தெரிகின்றது. அதனால் அப்படி அந்த மறைக்கிற பொருளுக்கு உபாதின்னு பேர், மறைக்கப்படுவதற்கு உபஹிதம்னு பேர். இந்த ஷரீரம், இந்த ஷரீரங்கள் ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரங்கள் ஆத்மாவுக்கு உபாதியாக இருக்கின்றன. ஆத்மாவினுடைய அருகில் இருந்து தன்னுடைய குணத்தை ஆத்மாவிற்கு கொடுப்பது போல கொடுத்து ஆத்மாவை மறைப்பது போல மறைத்திருக்கின்றது. அல்லது ஆத்மா இந்த உபாதியோட சம்பந்தப்படுகின்ற பொழுது தான் குணங்களை விகாரத்தை அடைவது போல இருக்கின்றது. அதாவது இந்த ஆத்மா நித்திய சுத்தமானது, சைத்தன்ய சுரூபமானது, நிர்விகாரமானது. இந்த ஷரீரங்கள், இந்த உபாதி ஜடமானது. அல்ல, ஜடமானது தானாக இயங்காது. ஆத்மா நிர்விகாரங்கிறதுனால அது எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. இப்போ உடலுக்கு எப்படி இயக்கம் வருகிறது அப்படின்னா அங்கே தான் சிதாபாசன்கிறத சொல்கிறோம். அந்த சித்தினுடைய பிரதிபிம்பமானது இந்த மனதில் அந்தःகரணத்தில் ஏற்படுகின்ற பொழுது அது தான் பிரகாசத்தை அடைகின்றது, தான் இயக்கத்தை அடைகின்றது. பிறகு உடலுக்கு ஸ்தூல சரீரத்துக்கு அது இயக்கத்தை கொடுக்கின்றது. அதனால் சூக்ஷ்ம சரீரம் முதல்ல சேதனத்தன்மையை பெறுகின்றது, பிறகு அது ஸ்தூல சரீரத்துக்கு அந்த சேதனத்தன்மையை கொடுக்கின்றது. இதுதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிற விஷயம், இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம். இந்த சாட்சியானது, போதமானது, ஆத்மாவானது விழிப்பு, கனவு, உறக்கம் 3 நிலைகளிலும் 3 அவஸ்தைகளிலும் அனைத்தையும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. இந்த மனது, உடல் இவற்றினுடைய செயல்களையும் செயல் இன்மையையும் அது பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. ஆழ்ந்த தூக்கத்தில் அது அவித்தையை பிரகாசிக்கின்றது. நான் ஒன்றையும் அறியாமல் இருந்தேன். அப்போ அந்த அறியாமை அறியப்பட்டதாக இருக்கின்றது, அதை அறிகின்றது, அதை பிரகாசிக்கிறது ஆத்மா. தூக்கத்தில் மட்டும்தானா? இல்லை, விழிப்பு நிலையிலும். அதான் இந்த 5வது பாடலில் ஜாகரேபி தியஸ் தூஷ்ணி பாவக சுத்தேன பாஸ்யதே. சுத்தமான சைத்தன்யத்தினால், சுத்தமான போதத்தினால் இந்த விழிப்பு நிலையிலும் கூட புத்தியானது மௌன நிலையில் இருக்கின்ற பொழுது, செயல் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அதையும் பிரகாசிக்கின்றது. அதுவும் இந்த ஆத்மாவினால் பிரகாசப்படுத்தப்படுகின்றது. மனது செயல்படாமல் இருக்கின்ற பொழுது நாம் அந்த ஆத்மாவினுடைய இருப்பை உணர முடியும். ஏன் அதை முதல்ல சொல்கிறாருன்னா, நம்ம அதை அப்போ தான் அதை அமைதியாக பார்க்க முடியுது. மனசு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற பொழுது உணர்வு ரீதியாக இருக்கிறோம், அதனால் நான்கிறதே குழம்பி போயிருக்கு. அதனால் இந்த விவேகம் அங்கே பண்ண முடியாது. அதனால் அமைதியாக இருக்கிற பொழுது கொஞ்சம் யோசித்து புரிந்து கொள்ளணும். அப்புறம் விவகாரம் இருக்கிற பொழுது அது அப்படித்தான் இருக்குன்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நல்ல அமைதியான மனது இருக்கிற பொழுது அந்த அமைதியான மனது என்னால் அறியப்படுகின்றது. அந்த மனதில் சிதாபாசன் இருக்குது, மனது இருக்குது, மனது ஜடமானது, மனதில் சிதாபாசன் இருக்குது. அந்த சிதாபாசன் அந்த மனதை பிரகாசிக்கின்றது, உடலை பிரகாசிக்கின்றது, புறத்தில் இருக்கக்கூடிய உலகை பிரகாசிக்கின்றது. அந்த சிதாபாசன் உண்மையிலே இங்கே புத்தி அறிகிறது அப்படின்னு சொன்ன நேத்தையா கேட்டார். புத்தி நேரடியாக அறியுமான? புத்தி நேரடியாக அறியாது, ஏன்னா அது அறிதல் என்பது இல்லை, அது பிரகாச சொரூபம், அறிவு சொரூபமாக இருக்குது.
அதனுடைய முன்னிலையில் மனது அறிவை பெறுகின்றது. அப்போ இந்த சிதாபாசனானது இந்த மனது அமைதியாக இருக்கிறதுன்னு சிதாபாசன் அறிந்து கொள்கிறது. சிதாபாசன் அறிகிறதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நமக்கு குழப்பம் இல்லை. புத்தி நேரடியாக அறியாது. ஆனால் உபாதி இல்லாமல் இந்த உபகிதம் அது மட்டும் ஆத்மா மாத்திரம் எப்பொழுதும் எதையும் செய்வது இல்லை, அது செய்யறது இல்லை. ஆனால் உபாதியோடு சேருகின்ற பொழுது அது செயல்படுகின்றது, செயல்படுவது போல இருக்கின்றது. இல்லை, இந்த சிதாபாசன் மனதை பார்க்கின்றது, உணர்கின்றது, மனது அமைதியாக இருக்கின்றது. அந்த சிதாபாசனையும் ஆத்மாவானது பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த சிதாபாசனுக்கு மனது அமைதியாக இருக்கின்ற பொழுது விவேகமானது வருகின்றது, புத்தி வேலை செய்தப்ப. சிதாபாசன் மனது உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிற பொழுது புத்தி வேலை செய்யும்ல, புத்தி வேலை செய்யும். மனசு எப்போ உணர்ச்சி வசப்படுதோ அப்போ புத்தி வேலை செய்யாமல் போயிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்தான் இருக்குல்ல. அப்போ மனது எமோஷனல் ஆச்சுனாக்கா அப்போ அறிவு விவேகமானது செயல்படுவது இல்லை. மனது சாந்தமாக இருக்கிற பொழுது இந்த புத்தி சக்தியானது நன்கு விவேகமானது வேலை செய்கின்றது. அப்போ சிதாபாசன் அந்த புத்தியோடு கூடுகின்ற பொழுது அவன் இந்த மனதை பார்க்கிறான், மனது அமைதியாக இருக்குங்கிறத உணர முடிகின்றது. அதனால் தூஷ்ணீம் இந்த ஜாக்கரேபி ஜாக்கிரத் காலத்திலும் கூட தியக புத்தியானது தூஷ்ணீம் பாவக மனதானது எவ்விதமான வியாபாரமும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த தன்மையானது சுத்தேன பாஸ்யத்தே, அந்த சுத்த சைத்தன்யத்தினால் விளக்கப்படுகின்றது, பிரகாசிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, தி வியாபாராஷ்ட புத்தியின் எல்லா வியாபாரங்களும் கூட சித் பாஸ்யாக, அந்த புத்தி விவகாரம் பண்ணுற பொழுது அமைதியாக இருக்கிற மனசு கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு எண்ணம் வருது, பழைய நினைவுகள் வருது, அல்லது புதுசாக காமக்ரோதங்கள் வருது, அதனால் மனது தூண்டப்பட்டு செயல்படுகின்றது. அவ்வாறு விருத்திகள் எல்லாம் பலவிதமான எண்ணங்கள் வாசனைகளாக வெளிப்படுகின்றன, பலவிதமான சிந்தனை யோசனை வருது. அந்த யோசனையினுடைய தூண்டுதலால் செயலுக்கு போகிறோம். இங்கே செயல் போகிற நிலை அப்படிங்கிறத பற்றி இல்லை, இங்கே மனது நிலையிலேயே ஆராய்ச்சி பண்ணுறோம். மனது எண்ணம் இல்லாமல் இருக்குது, எண்ணம் வருகின்றது. ஆனால் புத்தியினுடைய அந்த வியாபார நிலை, புத்தியினுடைய வியாபாரம் என்னது, அதில் வரக்கூடிய பலவிதமான எண்ணங்கள் தான் விஷய சிந்தனை என்பது தான். அந்த விஷய சிந்தனை வர்ற பொழுது சிதாபாசன் என்ன ஆகுது, விஷயத்தோட போயிடுது. அந்த விஷய சிந்தனையோடு அப்படியே அது கூடவே சேர்ந்து விஷயங்களை யோசிக்க போயிடுது. அப்போ தன்னிலை மறந்து விடுகின்றது, அந்த சித்தம் மறந்துடுது. மற்ற எல்லா உலகத்தையும் மறந்துட்டு ஏதோ கற்பனை உலகத்துக்கு போயிடுறான்னா, அல்லது இந்த உலகத்தில் எதையாவது பார்க்கணும், கேட்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி மனதில் அந்த வாசனைகளால் எண்ணம் வருது. அந்த எண்ணத்தினால தூண்டப்பட்டு அது அப்படியே செயல் நோக்கி மனதால் அந்த சிதாபாசன் போய்விடுகிறார். அப்படி மனது விருத்தி அடைகின்ற பொழுதும் எண்ணங்கள் வருகின்ற பொழுதும் அதுவும் சித்பாசியாக, அதுவும் சித்தினாலேயே விளக்கப்படுகின்றது, பிரகாசப்படுத்தப்படுகின்றது. அந்த விருத்திகளோட கூட இருக்கக்கூடிய அறிவு சிதாபாசன், அந்த எண்ணங்கள் இருக்குன்னா எண்ணங்களோட சிதாபாசனும் சேர்ந்து இருக்கிறார். ஏன்னா எண்ணம் ஜடமானது, அது தானாக செயல்படாது. மனது தானாக செயல்படாது, ஜடமானது. மனதில் அந்த எண்ணங்கள் விருத்தி வருதுன்னா அதோட சிதாபாசன் இருக்கிறார், சிதாபாசன் இருக்கிறார். அந்த சிதாபாசனும் அறிவினால் பிரகாசப்படுத்தப்படுகின்றது. அதுக்கு நேற்று உதாரணம் சொன்னேன். கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில் சூரியனுடைய பிரதிபிம்பம் வருது. அந்த நம்ம கண்ணாடியை பார்க்கிற பொழுது கண்ணாடியை பார்க்கிறோம், கண்ணாடியில் சூரியனுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கிறோம். இந்த ரெண்டையும் எதனால் பார்க்கிறோம், சூரிய ஒளியினால தான் பார்க்கிறோம். வெளியே இருக்கக்கூடிய அந்த உண்மையான சூரியனுடைய ஒளி கண்ணாடியையும் வியாபித்திருக்கு, கண்ணாடியில் இருக்கக்கூடிய சூரிய பிரதிபிம்பத்தையும் அது வியாபிக்கின்றது. அது சுற்றி வெளிச்சம் இருக்குல்ல, கண்ணாடியில் அதை சுற்றி வெளிச்சமானது இருக்கின்றது. அந்த வெளிச்சத்தினால கண்ணாடியையும் கண்ணாடியில் இருக்கக்கூடிய சிதாபாசனையும் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பத்தையும் பார்க்கிறோம். அப்புறம் அந்த கண்ணாடியை ஏதோ ஒரு இருட்டு பகுதியை நோக்கி திருப்புகின்ற பொழுது சூரிய ஒளி நேரடியாக போக முடியாத பகுதியில் கண்ணாடியை திருப்பினோம்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் ஒளியை அடைகின்றன, பிரகாசத்தை அடைகின்றன. இப்போ அந்த பிரகாசம் எப்படி வந்ததுன்னா அந்த பிரதிபிம்ப சூரியனால் ஏற்பட்டது. பிரதிபிம்ப சூரியனுக்கு அந்த பிரகாசம் எங்கேருந்து வந்தது, அதுக்கு சொந்தமான சொந்த சரக்கான
அது சொந்த சரக்கு இல்லை, அது சூரியனிடமிருந்து வந்தது. சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி தான் ஒளி பெற்று பிறகு இன்னொன்றை ஒளிரச் செய்கின்றது. அது அடுத்த பாட்டில் சொல்கிறேன். இல்லை, அடுத்த பாட்டில் சொல்கிறார். இங்கே இந்த பாட்டில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, கண்ணாடி இருக்குது, கண்ணாடியில் சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்குது. அந்த கண்ணாடியும் சூரிய பிரதிபிம்பமும் சூரிய ஒளியினால் பிரகாசப்படுத்தப்படுகின்றது. சூரிய ஒளியினால தான் கண்ணாடியை நம்ம பார்க்குறோம். கண்ணாடியை பார்க்கிற பொழுது கண்ணாடியை சுற்றி ஒரு வெளிச்சம் இருக்குது, கண்ணாடியில் ஒரு வெளிச்சம் இருக்குது. இதை பஞ்சதசியில் விரிவாக விசாரம் பண்ணுறார். பஞ்சதசியில் வித்யாரண்ய சாமிகள் அதை சொல்கிறார். ஒரு செவுரு இருக்குது, செவுரில் இந்த கண்ணாடியில் ஏற்படக்கூடிய சூரிய பிரதிபிம்பத்தை அந்த ஒளியை, அந்த ரிஃப்ளெக்ஷனை ஒரு சுவத்தில் அடித்தோம்னாக்கா சுவத்தில் ஒரு வட்டமாக ஒரு ஒளி தெரியும். இந்த கண்ணாடியிலேருந்து போகிற ஒளியானது அந்த சுவரில் பற்று சுவரில் வட்டமான ஒரு வெளிச்சமானது தெரிகின்றது. அந்த வட்டமான வெளிச்சத்துக்கு வெளியேயும் ஒளி இருக்குது. அந்த இடத்துல நடுவில் பிரைட்டாக இருக்கும். அந்த வட்டமாக ஒளிய போகிற இடத்துல ரொம்ப பிரைட்டாக இருக்கும். மற்ற இடத்துல அந்த லைட் இருக்குது. அந்த லைட்டுனால தான் அந்த சுவரை பார்க்குறோம். அந்த சுவரில் இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பத்தையும் லைட்டு வெளிச்சத்தோட சூரிய ஒளியோடு சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அதனால் அந்த வெளியே இருக்க அந்த சூரிய ஒளி ஒரிஜினல் சுத்த சைத்தன்யத்தினால பிரகாசப்படுத்துகிற மாதிரி அந்த சுவரில் பட்டு இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் அது இந்த அந்தகரணம் பிரதிபிம்ப சைத்தன்யம் அசிதாபாசன் அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ளணும். அதனால் விருத்திகள், ஒவ்வொரு விருத்தியிலையும் சிதாபாசன் இருக்குது. அந்த சிதாபாசனையும் அந்த விருத்தியையும் சித்தானது பிரகாசிக்கின்றது. அதான் இங்கே விஷயம். இங்கே அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அடுத்த பாட்டில் இதை இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்ல போகிறார். இதே விஷயந்தான் அடுத்தடுத்த பாடலில் வருது. இங்கே ஒரே டாபிக் தான், ஒரே கருத்து தான். அதை எவ்வளவு விரித்து தெளிவாக சொல்ல முடியுமோ அப்படி சொல்கிறார். அதனால் இந்த கருத்து அடுத்த ஸ்லோகத்தில், 6வது ஸ்லோகத்தில் விவரித்து சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம். ஒரு உதாரணத்தோட சொல்றார். 6வது பாடல். வன்னி தப்த ஜலம் தாப யுக்தம் தேகஸ்ய தாபகம் சித்பாஸ்யாதீஸ்தத் ததா பாசா ததா பாச சித்பாஸ்யாதீஸ்ததா பாச யுக்தான்யம் பாசயேத் ததா வன்னிதப்த ஜலம் தாப யுக்தம் தேகஸ்ய தாபகம் சித்பாஸ்யாதீஸ்ததா பாசா யுக்தான்யம் பாசயேத் ததா. வன்னி தப்த ஜலம் தாப யுக்தம். ஒரு உதாரணம். நெருப்பு இயல்பாக வெப்பமாக இருக்கக்கூடியது, ஜலம் இயல்பாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது. தண்ணீர் குளிர்ச்சியானது அதனுடைய சுபாவம், நெருப்புக்கு வெப்பமாக இருக்கிறது சுபாவம். இந்த வெப்பமான நெருப்பானது தண்ணீரோடு சேருகின்ற பொழுது, அல்லது தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் நெருப்போடு சேருகின்ற பொழுது அந்த தண்ணீரானது தன்னுடைய சுபாவமான குளிர்ச்சியை விட்டு வெப்பத்தை அடைகின்றது. இது உதாரணம். வன்னி தப்த ஜலம் தாபயுக்தம். நெருப்பினால் சூடு ஏறிய ஜலமானது அந்த சூடோடு கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த தண்ணீர் சூடாக இருக்குது, தண்ணீரில் தொட்டாலும் சுடும், தண்ணீருக்கு வெளியே இருக்க பானையை தொட்டாலும் சுடும். தண்ணீரை பானையில் தான் வச்சுருக்கிறோம், நேரடியாக தண்ணீரை வச்ச முடியாது. தண்ணீரை பானையில் வைத்திருக்கிறோம். பானையை தொடுகின்ற பொழுதும் சூடு வருது. பானைக்கு சூடு எங்கேருந்து வந்தது? தண்ணீர்லேருந்து வந்தது. தண்ணீருக்கு எங்கேருந்து சூடு வந்தது? அது நெருப்போட சம்பந்தத்தினால வந்தது. இது உதாரணம். இது மாதிரி தேகஸ்ய தாபகம், இந்த உடம்பிற்கு சூட்டை கொடுக்க, அது என்னன்னா அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரம் அதுக்கு சூட்டை அது கொடுக்கின்றது. அதே மாதிரி தண்ணீரானது நெருப்பினால தான் சூடடைந்து தான் இருக்கக்கூடிய பாத்திரத்திற்கு வெப்பத்தை கொடுக்கின்றது. ததா அதே போல, அது மாதிரி உதாரணம். தீஹி புத்தியானது சித் பாஸ்யாம் சுத்த அறிவினால் பிரகாசிக்கப்பட்டு, இந்த மனதானது, புத்திங்கிறது அந்தகரணம், மனதானது இந்த சித்தினால் பிரகாசிக்கப்பட்டு
ததாபாச யுக்தா, அவ்வறிவின் ஆபாசத்துடன் கூடியதாக இருந்து கொண்டு. சித்தினால பிரகாசிக்கப்படுற பொழுது அந்த சித்தினுடைய பிரதிபிம்பம் அந்த அந்த கரணத்துக்கு வந்துடுது. அதனால அந்த கரணம் பிரகாசத்தை ஒரு இயக்கம் பெறுவதாக உணர்வை அறிவை பெற்றதாக ஆகின்றது. அறியும் தன்மை அப்பதான் வருது. அந்த மனசுக்கு சூக்ஷ்ம சரீரத்துக்கு அறியும் தன்மை எப்போ வருது? இந்த ஆத்மா முன்னிலையில அதனுடைய பிரதிபிம்பம் இதற்கு ஏற்படுகின்ற பொழுது இந்த அந்த ஜீவன் ஜீவன் பார்த்தோம். அந்த சிதாபாசன் அந்த கரணத்துல சேருகின்ற பொழுது அந்த கரணம் அறிவை பெறுகின்றது. அறியும் தன்மையை, சேத்தனத்தன்மையை பெறுகின்றது. அவனைத்தான் ஜீவன்னு சொல்றோம். அதனால அந்த கரணத்தோடு கூடிய பிரதிபிம்ப சைத்தன்யம் அதான் ஜீவன். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது? அந்த சேத்தனத்தன்மை, சூக்ஷ்ம சரீரத்துக்கு வந்த சேத்தனத்தன்மை அப்படியே ஸ்தூல சரீரத்துக்கு செல்லுகின்றது. ததா பாச யுக்தா அந்நியம் பாசையே, வேறு பதார்த்தத்தை பிரகாசப்படுத்தும். இந்திரியங்கள் வழியா அந்த மனசானது என்ன பண்ணுது? தான் அறிவை பெற்று அப்புறம் கண்ணு காது மூக்கு நாக்கு இந்திரியங்கள் வழியா வெளியே போய் உலகத்துல இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் அறிகின்றது. அப்ப இந்திரியங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்குது. கண்ணு பார்க்குது, காது கேட்குது, நாக்கு சாப்பிட தயாரா இருக்குன்னா கையு காலு செயல்படுகின்றது. அப்ப இந்த கண்ணு காது கை கால்களுக்கான அந்த இயக்கம் எப்படி வந்தது? அது அந்த கரணத்திலிருந்து வந்தது. அது தானா இயங்கக்கூடியதில்லை. மனது அதற்கு இயக்கத்தை கொடுத்தது. மனசு தானே பாருன்னு சொல்லுது. மனசு பாருன்னு சொல்லுது, காதை கேளுன்னு சொல்லுது. அப்போ மனசு அந்த இந்திரியங்களுக்கு இயக்கத்தை கொடுக்கின்றது. மனசுக்கு இயக்கம் எப்படி வந்தது? அது ஆத்மாவிலிருந்து வந்தது. ஆத்மா முன்னிலையில அது இயக்கம் பெற்று பிறகு இந்திரியங்களை உடலை இயக்குகின்றது. அதனால ஆத்மா நேரடியா இயக்கல, ஆத்மா முன்னிலையில் மனதானது இயக்கம் பெறுகின்றது. ஆத்மா இயக்குதுன்னா கரெக்டாவாயிரும். அதனால ஆத்மா முன்னிலையில் இது இயக்கம் பெறுகின்றது. அது காந்த சிலை மலை முன் சேஷ்டிக்கு மாப்போல், கைவினை நவநீதத்துல உதாரணம். காந்த கல் இருக்கு, காந்த கல் பக்கத்துல இரும்பு துகள் போற பொழுது அந்த இரும்பு துகள் தானே அசைகின்றது. காந்தக்கல் நேரம் ஒன்றும் பண்ணலை, அது பாட்டுக்கு இருக்கு, அதோட சுபாவத்துல அது இருக்கு. அதுக்கு முன்னாடி இரும்பு துண்டு போற பொழுது, இரும்பு துகள் போற பொழுது அது அசையும். சின்ன பிள்ளையில எல்லாம் விளையாடிருப்போம். இப்போ இருக்க பசங்க விளையாட்டுலாம் வேற. ஒரு பேப்பர்ல வேற கொஞ்சம் இதெல்லாம் போட்டு கீழே மேக்னெட்டை வச்சா காந்தம் வச்சாக்க அது மேலே இருக்கிறதா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அப்போ என்னது? அந்த காந்தம் ஒன்றும் பண்ணலை, அதோட முன்னிலையில இது இயக்கம் பெற்று இருக்கிறது. சிலை காந்த சிலை மலை முன் சேஷ்டிக்கு மாறு போல அப்படின்னு உதாரணம் கைவில் நடந்து சொல்றார். இந்த மாதிரி சூரியன் அவர் எங்கேயோ இருக்கிறார், அவர் பாட்டுக்கு இருக்கிறார். அவருடைய சுபாவத்துல அவருடைய சொரூபத்துல பிரகாசத்தன்மையோட சூரியன் இருக்கிறார். அதனுடைய முன்னிலையில இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு ஜலம் அல்லது ஒரு கண்ணாடி, ஒரு பளபளப்பான ஒரு தரை பிரகாசத்தை பெறுகின்றது. அது நேரடியா ஒன்றும் பண்ணல, அவருடைய முன்னிலையில இது இயக்கம் பெறுகிறது. பிறகு இன்னொன்றை இயக்குகின்றது. நீங்க கரண்ட் எடுக்கிறான்ல, சூரியன்ல இருந்து சோலார் பவர்னா, சோலார் பவரை வச்சு அனைத்தையும் இயக்குகிறோம். அந்த சோலார் பவர் எங்கிருந்து வந்தது? சூரிய ஒளியிடம் இருந்து வந்தது. சூரியன் நேரடியா ஜெனரேட் பண்ணிட்டு போனாரான்னு இல்லை. அவர் பாட்டுக்கு அவருடைய சுபாவத்துல அவருடைய தன்மையில இருக்கிறார். அவருடைய சக்தியினால இது இயக்கம் பெற்றிருக்கின்றது. பூமியே அப்படித்தான் இயங்கி கொண்டு இருக்கு. பூமி அது பாட்டுக்கு அதனுடைய இயக்கத்துல இருக்கு. ஆனா பூமியினுடைய இயக்கத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிறது சூரியன். ஆனா சூரியன் நேரடியா பண்ணல, அவருடைய சுபாவத்துல இருக்கிறார். அதே மாதிரி ஆத்மா அது சைத்தன்ய சொரூபமா இருக்கு. அதனுடைய முன்னிலையில இருக்கிற பொழுது இந்த அந்த கரணமானது சேதனத்தன்மையை பெறுகின்றது, சிதாபாசனை பெறுகின்றது. பிறகு இந்திரியங்களை இயக்குகின்றது. இந்திரியங்கள் வழியாக உலக விஷயங்களை பார்க்கின்றது, கேட்கின்றது, அனுபவிக்கின்றது. அதனால என்னன்னா அதுக்கு பிரச்சனையே. அதனால இன்பத்துன்பம் அதுல நல்லது கெட்டதுன்னு பார்த்து இது நல்லது, அடுத்த பாட்டுல அது வரப்போகுது. அதை நான் அடுத்து விவரிச்சு சொல்ல போறாரு அடுத்த ஸ்டெப்ல. அதனால இந்திரியங்கள் அப்படி இயக்கம் பெறுகின்றன வரைக்கும் இங்க இருக்கு. அதனால அந்நிய வேறு பதார்த்தத்தை பாச ஏத்துங்கிறத மட்டும் சொல்லிட்டார். ததாபாச யுக்தா, அந்த ஆபாசத்தோடு கூடியிருக்கின்ற பொழுது அந்நியம் பதார்த்தம் பிரகாசையே, மற்ற பதார்த்தத்தை பிரகாசிக்கின்றது. இதுல கவனிக்க வேண்டியது ததா, இரண்டாவது வரியில ததா அதே மாதிரி, இந்த உதாரணம் மாதிரி என்னது? வன்னி நெருப்பானது தான் பிரகாசமா இருக்கு, பிறகு ஜலத்தை வெப்பப்படுத்துது, ஜலம் பாத்திரத்தை வெப்பப்படுத்துது, அந்த பாத்திரத்தோட வேற ஏதாவது பொருள் சம்பந்தப்பட்டா அதையும் வெப்பப்படுத்தும்.
அதே மாதிரி புத்தியானது சைத்தன்ய சொரூபமாக இருக்கு. அந்த புத்தியினால இந்த அந்தகரணம் பிரகாசப்படுத்தப்படுது, சிதாபாசனானது ஏற்படுகின்றது. அதன் மூலமாக அது மற்றவற்றையும் பிரகாசப்படுத்தும். இங்க என்ன சொல்றார், நேரடியா புத்தியானது அந்தகரணத்தின் வாயிலாக மற்ற பதார்த்தங்களை பிரகாசப்படுத்துகிறதுன்னு சொல்றார். புத்தி ஆத்மாவினுடைய முன்னிலையில், சித்தினுடைய முன்னிலையில் இவைகள் பிரகாசத்தை அடைந்து தானாக இயங்குகின்றன அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டியது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, புத்தியானது ஆத்மாவானது இந்த சிதாபாசன் வாயிலாக இந்திரியங்களை புற விஷயங்களை பிரகாசப்படுத்துகிறார்னா, அப்ப ஆத்மாதான் மனசு வாயிலா இந்திரியங்கள் வாயிலா உலகங்களை, உலக பொருள்களை அறிகின்றார் அப்படின்னு சொல்றார். ஆத்மாவே நேரடியாக இந்திரியங்கள் வாயிலா அறிகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிறது ஆத்மா மட்டும்தான் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்றார். ஆத்மா இல்லைன்னா இந்திரியங்களோ மனதோ உலக விஷயங்களோ இல்லை. ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது, அனைத்திற்கும் ஆதாரமாக காரணமாக இருக்கின்றது. ஆத்மா இல்லைன்னா இவைகள் இல்லை. அது மட்டும் இல்லை, இவைகள்லாம் மித்யாவாக இருக்கின்றன, வாஸ்தவமாக இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். அதனால் ஆத்மாதான் மனசு மூலமா கண்ணு வழியா பார்க்குது, ஆத்மாதான் மனசு மூலமா காது வழியா கேட்கின்றது. அப்படி ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது. அப்படின்னா ஆத்மா சம்சாரி ஆயிடுச்சான்னா இல்லை, அது செய்வது போல. அது செய்வது போல. ஏன்னா இந்த கண்ணு மனசு இந்திரியம் விஷயம் எல்லாம் மித்தியாங்கிறதுனால வாஸ்தவமாக அது நடக்கலை, அவ்வளோதான். அதனால் ஆத்மாதான் இதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கின்றது. ஆனால் இவைகள் எதுவும் உண்மையில் இல்லைங்கிறதுனால வாஸ்தவமாக செயல் நடக்கலை. ஏன்னா இருக்கிற ஒரே பொருள் ஆத்மாதான்னா அதுதான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதே சமயம் ஆத்மாவுக்கு வேற இன்னொரு பொருள் இல்லைங்கிறதுனால அது எதுவும் செய்யறதில்லை. அதான் அப்படித்தான் சொல்லப்படுது. இந்த ஆத்மாவானது இப்ப அந்த பாத்திரம் சூடா இருக்குன்னா, பாத்திரம் சூடானதுக்கு என்ன காரணம்? தண்ணி காரணம்னா, தண்ணி வாஸ்தவமா உண்மையிலேயே சூடா இருக்கானா? இல்லை. அப்ப உண்மையிலேயே இந்த நெருப்பு தண்ணீர் வழியாக பாத்திரத்தை சூடுபடுத்தி இருக்கிறது. கனெக்ஷன் தானே. நெருப்பானது பிரகாச சுரூபமாக இருக்கக்கூடிய நெருப்பானது தண்ணீர் வழியாக பாத்திரத்தையும், அப்புறம் பாத்திரத்தின் வழியாக வேற ஏதோ ஒரு பொருளையும் அது சூடுபடுத்துகின்றது. அப்படி சொன்னாலும் உண்மை தானே, அப்படி சொன்னாலும் சரிதான். ஆனால் நேரடியாக பண்ணுச்சானா? நேரடியாக பண்ணவும் இல்லை. ஆனால் அது இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. அதான், அது இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. அதனால அதுதான் அனைத்தையும் செய்கின்றது. அதே சமயம் இந்த காரியம் உண்மையிலே நடக்கலைங்கிறதுனால அது ஒன்றையும் செய்யவில்லை, சும்மா இருக்குன்னு. எப்படி நம்ம கனவு காண்ற மாதிரி தான். கனவுல ஒரு உலகம் வருது, எல்லா விவகாரங்களும் பண்றோம். அவரை விழித்த உடனே என்னன்னா ஒண்ணுமே இல்லைன்னா, ஒன்றுமே நடக்கவில்லை. ஏதாவது நடந்ததா? ஒண்ணுமே நடக்கலை, பழையபடிதான் இருக்கு. கனவுல நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டோன்னு கனவு காணலாம். திரும்ப விழித்த உடனே என்னன்னா அதே பிச்சைக்கார வாழ்க்கை தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னா ஒண்ணுமே ஆகலையேன்னா, அப்ப அந்த விவகாரங்கள்ல எதுவுமே, அதை பண்ணது யாரு? அதே மனசுதான். அதே மனசுதான் கனவுல ஒரு கற்பனையா, அதனுடைய வாசனைகளால கற்பனையா ஒரு உலகத்தை படைத்தது. அங்கே அதனால சுக துக்கம் எல்லாம் வந்தது. விழித்த உடனே ஒன்றும் இல்லை, மனசு அப்படியே தான் இருக்கு. அந்த மனசு அப்படியே இருக்கின்றது, எந்த மாறுபாடும் அடையாம அப்படியே இருக்கின்றது. அதே மாதிரி இந்த மாயையினால இந்த உலகம், உடல், மனது இவைகள் கல்பிக்கப்பட்டு இருக்கின்றன. அதனால் வாஸ்தவமாக இவைகள் தோன்றவில்லைங்கிறதுனால உண்மையில் எந்த செயலும் நடக்கவில்லை. அதே சமயம் ஆத்மா இல்லைன்னா எந்த செயலும் இல்லை. அதனால் இங்கே என்ன சொல்லி இருக்கிறார்னா, இந்த புத்தியானது புத்தியானதுனாக்கா இங்கே நமக்கு இந்த மனசுன்னு அர்த்தம். அதே மாதிரி தீஹிங்கிறது புத்திங்கிறது என்னது? இந்த அந்தகரணம். அந்தகரணானது சித் பாஸ்யாம், சுத்த அறிவினால் பிரகாசிக்கப்பட்டு, சுத்த அறிவு புத்தியை பிரகாசிக்கின்றது. அப்புறம் ததாபாச யுக்தா, ஆபாசத்தோடு கூடி அந்நியம் பிரகாசையே, மற்றவற்றை பிரகாசிக்கின்றது. மனதானது ஆத்மாவினால் பிரகாசிக்கப்பட்டு
அதனால சிதாபாசத்தை அடைந்து சிதாபாசனோடு கூடி வேறு பதார்த்தங்களை புற பதார்த்தங்களை அது பிரகாசப்படுத்தும். இந்த புத்தியானது அந்த கரணமானது தான் சுதந்திரமாக இயங்கக்கூடியது அல்ல. அதான் விஷயம். அந்த கரணம் தான் சுதந்திரமாக இயங்கக்கூடியது அல்ல. அது சித்தினுடைய சைத்தன்ய அம்சத்தை வாங்கி தான் இயக்கம் பெறுகிறது. பிறகு அதனுடைய சிதாபாசனோடு கூடி மற்றவற்றையும் இயக்குகின்றது. ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்கிறார். அவருக்கு கீழே இருக்க தொழிலாளிகளுக்கு அவர் வேலை கொடுக்குறார். அப்புறம் சம்பளமும் அவரே கொடுக்குறாருன்னா உண்மையிலேயே அவரே கொடுக்குறாருன்னா வேலையும் அவருக்கு மேலே இருக்க பாஸ் என்ன வேலையை கொடுத்தாரோ அந்த வேலையை இவர் மூலமாக போகுது. அதனால் முதலாளி என்ன சொன்னாரோ அது மேனேஜர் மூலமாக தொழிலாளிக்கு போகுது. சம்பளமும் அப்படித்தான். சம்பளமும் அவர் தீர்மானம் பண்ணலை, அவரு கொடுக்கல, முதலாளி கொடுத்தது தான் அது அந்த மேலாளர் வழியாக தொழிலாளிகளுக்கு செல்லுகின்றது. அப்போ இந்த மேலாளருக்கு தானாக சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு சக்தி இல்லை. அவராக என்ன வேலை பண்ணணும்னு தீர்மானம் பண்ண முடியாது. எவ்வளவு சார் என்ன சம்பளம் கொடுக்கணும்னு அவராக தீர்மானம் பண்ண முடியாது. அதை முதலாளி தீர்மானம் பண்ணுறார். முதலாளிகிட்ட இருந்து அந்த வேலையை வாங்கி அந்த சம்பளத்தை வாங்கி அவர் மற்ற தொழிலாளிகளுக்கு கொடுக்கிறார். அந்த மாதிரி நடுவில் இந்த அந்தகரணமானது இருக்கின்றது. அது ஆத்மாவினுடைய அந்த சைத்தன்ய அம்சத்தை வாங்கி தனக்கு ஒரு சம்பளத்தை எடுத்துக்கொண்டு மேனேஜர் அவருக்கு ஒரு சம்பளம் வருதில்ல, வேலை செய்கிறதில்ல, அது மாதிரி தான் ஒரு நன்மையை அடைந்து பிரகாசத்தை அடைந்து பிறகு இந்திரியங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கின்றது. இந்திரியங்கள் வாயிலாக உலக பொருட்களுக்கும் பிரகாசத்தை உண்டு பண்ணுகின்றது. அது இந்த ஸ்லோகத்தோட கருத்து. அதை இன்னும் விவரிக்கின்றார். அதனால் இப்படியே படிப்படியாக போய் எப்படி இந்த ஆத்மாவுக்கு சம்சாரம் வருது அப்படிங்கிறத சொல்லி அப்புறம் அந்த சம்சாரத்திலிருந்து எப்படி விடுவித்து கொள்றதுங்கிறத காட்ட போகிறார். அடுத்த பாடல் 7வது பாடல். ரூபாதோ குணதோஷாதி விகல்பா புத்திகாஹ் கிரியாஹ தாஹ் கிரியா விஷயை சார்த்தம் பாசயந்தி சிதிர்மதா. ரூபாதோ குணதோஷாதி விகல்பா புத்திகாஹ் கிரியாஹ தாஹ் கிரியா விஷயை சார்த்தம் பாசயந்தி சிதிர்மதா. ரூபாதோ ரூபம் முதலானவைகளில். ரூபம்னா கண்ணால் காணப்படுகின்ற வடிவம். ரூபம் வடிவம், கண்ணால் காணப்படுகின்ற வடிவம். அப்புறம் காதால் கேட்கக்கூடிய ஆதி அப்படின்னு போட்டிருக்கிறதுனால மற்ற இந்திரியங்களாலும் அறியப்படக்கூடிய விஷயம். அதில் ரூபாதவுங்கிறது கண்ணுக்கு விஷயம் ரூபம். இந்த மாதிரி காதுக்கு விஷயம் சப்தம், மூக்குக்கு விஷயம் வாசனை, நாக்குக்கு விஷயம் சுவை. இந்த போக விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கு புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை ரூபாதவுன்னு சுருக்கமாக சொல்லிட்டேன். ரூபம் முதலானவைகளில் உலக போக விஷயங்களில், காட்சி முதலான போக விஷயங்களில். குண தோஷாதி விகல்பகாஹா புத்திகாஹா கிரியாஹா. குணம் தோஷம் முதலான விகல்பங்கள். குணம்ங்கிறது நல்லது, தோஷங்கிறது குறை. விகல்பாக விதமான விகல்பங்கள். இது நல்லது, இது கெட்டது என்று, இது உயர்ந்தது சிறந்தது, இது அழகாக இருக்குது, இது அழகாக இல்லை, இப்படியெல்லாம் நம்ம வேறுபடுத்துகிறோமே. போக விஷயங்கள் புறத்தில் உலகத்தில் இருக்குது. அந்த விஷயங்களை நம்ம எல்லாத்துக்கும் எடை போடுறோம். எல்லாத்துக்கும் மார்க் போடுறதுன்னு வச்சுருக்கோம்ல, எல்லாத்துக்கும் மார்க் போடுறோம். இது அழகாக இருக்குது, இதுக்கு எத்தனை மார்க் 10க்கு 8 எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னா அப்படி எல்லாத்துக்கும் மார்க் போடுறோம். இது நல்லது, இது கெட்டது, இது அழகாக இருக்குது, இது அழகாக இல்லை, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி பேதத்தை பார்க்கிறோம். குணதோஷங்களை கல்பிக்கின்றது. என்ன சொல்ற, குணதோஷம் குணதோஷாதி விகல்பாக, குணதோஷம் முதலான விகல்பங்கள். புத்திகாக கிரியாகா, புத்தியில் உள்ள வியாபாரங்களாகும். கிரியான செயல், புத்தியினுடைய செயல்கள் ஆகும். விஷயங்கள்ல குணதோஷங்களை கல்பிக்கிறது புத்தியினுடைய செயல் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே விஷயத்துல குணதோஷங்கிறது இல்லை, அது புத்தியினுடைய கல்பித்தம்னு சொல்றார்.
விஷயைகி சார்த்தம் தாகா கிரியாகா, விஷயங்களோடு சேர்ந்த அந்த செயல்கள், அந்த வியாபாரங்களை பாசயந்தி சிதிகி மதா, பிரகாசப்படுத்துகின்றது. பிரகாசப்படுத்துவது அறிவு எனப்படும். அதில் ரெண்டு கருத்து. முதல் கருத்து, இந்த விஷயங்கள் புறத்தில் நமக்கு இந்த உடம்புக்கு வெளியே அனுபவிக்கிறதுக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்குது, போக விஷயங்கள். இதெல்லாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது இது நல்லது கெட்டதுன்னு நாம் நினைக்கின்றோம். உண்மையிலேயே பொருளில் நல்லது கெட்டதுன்னு இருக்கான்னா அது சார்புடையது. ஒன்று நல்லதா கெட்டதாங்கிறது பொருளை சார்ந்தது இல்லை, அது யாருக்குங்கிறத பொறுத்து உண்டு. நல்லதா, இது நல்லதா கெட்டதான்னா யாருக்குன்னு கேள்வி கேட்கணும், அப்போ தான் சொல்ல முடியும் நல்லதா கெட்டதான்னு. யாருக்கு? ஏன்னா பொருளில் நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. பொருளில் வேறுபாடு இருக்குது. ஒரு பொருள் மாதிரி இன்னொரு பொருள் இல்லை, ஒன்றொன்றுக்கு ஒரு பயன்பாடு இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அது நல்லதா கெட்டதான்னு தீர்மானம் பண்ணுறது பார்ப்பவர்களுடைய புத்தி. அதனால் யாருக்குங்கிற கேள்வி அதை மையமாக வச்சு தான் நல்லது கெட்டதுங்கிறத நம்ம தீர்மானம் பண்ண முடியும், சொல்ல முடியும். ஒருத்தன் கெட்டதுன்னு சொல்கிறதே இன்னொருத்தன் நல்லதுன்னு சொல்கிறான். நல்லதுன்னு சொல்கிறது இன்னொருவனால் கெட்டதுன்னு சொல்லப்படுது, பார்க்கப்படுகிறது. துணி கடைக்கு போய் துணி எடுத்தாக்க 1000 சேலையை ஒதுக்கிட்டு ஒரே ஒரு சேலை இதான் நல்ல சேலைன்னு எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு போனோன்னா பக்கத்து வீட்டு என்னம்மா சொல்லுது, என்ன இந்த சேலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நல்லாவே இல்லையேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்புறம் இந்த அம்மா 1000 சேலையில் 999 ஒதுக்குன சேலையை இன்னொரு ஆள் வந்து நல்ல சேலைன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது இருக்குல்ல, அது யாரும் விற்காமலாம் இருக்குது, இன்னொரு ஆள் அதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. அப்போ அது போயிட்டு, அப்போ நல்லது கெட்டதுங்கிறது இவங்க தீர்மானம் பண்ணுறது தானே. இந்த டிசைன் நல்லா இருக்குது, இந்த டிசைன் நல்லா இல்லை, இது அழகாக இருக்குது, அழகு இல்லைன்னு சொல்லி டிசைன் தீர்மானம் பண்ணுறது எடுப்பவர்களுடைய மனதை சார்ந்து இருக்கே ஒழிய அது பொருளை சார்ந்ததா இல்லை. பொருளில் வேறுபாடு இருக்குது, ஆனால் அது நல்லது கெட்டதுங்கிற அடிப்படையில் நல்லது கெட்டதாக பார்க்கறது நாம. பொருளில் வேறுபாடு இருக்கிறது, அது ஈஸ்வர சிருஷ்டி. ஈஸ்வரன் அப்படி சிருஷ்டி பண்ணி இருக்கிறார் வேறுபாடுகளோட. ஆனால் அது நல்லதா கெட்டதானா அதை பயன்படுத்துபவர்களை பொறுத்து அது பார்க்கிறவனை பொறுத்து, பார்ப்பவனுடைய மனதை பொறுத்து, புத்தியை பொறுத்து அது இருக்கின்றது. அதனால் நல்லது கெட்டதுங்கிறது சார்புடையது. அதனால் இந்த காட்டில் இருக்கக்கூடிய புல் இருக்கே, புல் சாதாரண புல் தரை, அந்த புல் தரையிட்ட போய், அந்த புல்லுகிட்ட போய் ஒரு யூடியூபர் இப்போ எல்லாத்தையும் போய் பேட்டி எடுக்கிறான்ல, பொழுதுபோகாத அவன் சேனலில் ஏதாவது ஒன்று போடணும், பரபரப்பாக ஏதாவது போடணும்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் எல்லாத்தையும் பேட்டி எடுக்கிறான். அப்படி ஒரு புல் தரையில் காட்டில் இருக்கக்கூடிய புல் தரையில் இருக்க புல்லை போய் ஒரு யூடியூபர் பேட்டி எடுத்தானா, எது உலகத்தில் கொடூரமான மிருகம் அப்படின்னு சொல்லுன்னு. எது கொடூரமான மிருகம்னு அது சொன்னது இந்த மான் தான் அப்படின்னு சொல்லிச்சான். மான் தான். என்ன இப்படி சொல்கிற, புலி சிங்கம்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்ல மிருகம். ஏன்னா அதனால இதுக்கு ஆபத்து இல்லை. புலி சிங்கத்தினால அந்த புல்லுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. மான் தான் அதுக்கு ஆபத்தான். மான், ஆடு, மாடு தான், இந்த சைவ பிராணிகள் தான் அதற்கு ஆபத்தானது. அதனால உலகத்தில் கொடூரமானதுன்னா சைவ பிராணிகள்லாம் கொடூரமானது, அசைவ பிராணிகள்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னதான். இப்போ நல்லது கெட்டதுன்னு எப்படி தீர்மானம் பண்ணுறது? நமக்கு எதனால ஆபத்து வருதோ அது கெட்டது, எதனால நல்லது வருதோ அது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு அரிசி நல்லதுன்னா மாட்டுக்கு வைக்கோல் நல்லது. நம்ம வைக்கோலை சாப்பிட்டு ஜீவனம் பண்ண முடியாது, நம்ம அதை சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியாது. அதை மாட்டுக்கு கொடுத்தா அது அதற்கு உணவாக இருக்கின்றது. அதனால் நமக்கு எது கழிவுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது இன்னொரு உயிரினத்திற்கு உணவாக இருக்குது. அது பகவான் அப்படி சைக்கிளுக்காக வச்சிருக்கிறார், உணவு சுழற்சிக்காக அப்படி பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கிறார். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நல்லதில்லை, அவ்வளோதான். நமக்கு இந்த உடம்புக்கு அது பொருந்தாதது. ஆனால் அதை ஏற்பதற்கு, அதை உணவாக கொள்வதற்கு இன்னொரு உயிரினத்தை பகவான் வச்சிருக்கிறார். அதனால் இந்த நல்லது கெட்டதுங்கிறது சார்புடையது, அது மாறுபடக்கூடியது. அதனால் அது புத்தி கல்பிதம்னா. இப்போ பாம்பு, தேள் முதலானவைகளிடத்துல விஷம் இருக்குது. அந்த விஷத்தினால அதுக்கு ஆபத்தானா, அந்த விஷத்தை அது நாள் முழுக்க, அது வாழ்நாள் முழுக்க அது தாங்கி கொண்டு இருக்கு, அது தலையிலேயே வச்சுட்டு இருக்கு. ஆனால் அதனால் அதுக்கு மரணம் வருவது இல்லை. அதை வேற இன்னொரு உடம்புல செலுத்தினா அதுக்கு மரணம் வருகின்றது. அதே விஷம் தானே இதோட உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பும் அதே பஞ்சபூதத்தினால் ஆனது தான். அப்போ அந்த விஷம் அந்த பாம்பை ஏதாவது பண்ணியிருக்கா, தேளை ஏதாவது பண்ணியிருக்கான்னா ஒன்றும் பண்ணலை. அது இன்னொரு ஆளை கடிச்சா அடுத்த செகண்டில் உயிர் போயிருக்கு. அவ்வளவு கொடூரமாக பயங்கரமான விஷத்தன்மை உடையது. அது இருக்கிற பாம்பை ஒன்றும் பண்ணலை. இதுவும் பஞ்சபூதம் தான், அதுவும் பஞ்சபூதம் தான்.
ஏன்னா ஏன் கேள்விக்கு பதில் இல்லை, பகவானுக்கு தான் தெரியும். ஏன்னா அதான் மாயை. அது எப்படி இங்கே வேலை செய்யல, இதுவும் பஞ்சபூதம் தான், அதுவும் தான் வேலை. இது ஏன் அழிக்கல, அது ஏன் அழிக்கிறதுன்னா அதுதான் சிருஷ்டி. சிருஷ்டியில் இருக்கக்கூடிய வினோதம். ஆனால் அது விஷம் நல்லதா கெட்டதான்னா அது நல்லது கெட்டது அதை சார்ந்தது, எதை சார்ந்து இருக்கோ அதை சார்ந்தது. அதனால இதை புத்தி காகான புத்தியினுடைய வியாபாரம்னு சொல்லிட்டார். அதான் முதல் வரி. குணதோஷாதி விகல்பாக. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற குணதோஷம், இது நல்லது கெட்டதுன்னு நம்ம பிரிக்கிறோமே, தேர்ந்தெடுக்கிறோமே, தராதரம் பண்றோமே, அது நம்ம புத்தியினுடைய காரியம். உண்மையிலேயே அது அப்படி இல்லை, அப்படி இருக்குன்னு சொல்வதற்கு இல்லை. அது நம்முடைய புத்தியினுடைய காரியம். இன்னொன்று, இந்த புலி சிங்கம்லாம் அசைவமாக இருக்கு அப்படின்னா அதுகிட்ட அதோட உணவுக்காக அது வேட்டையாடுது, அவ்வளோதான். அதோட டிசைனே அப்படித்தான். அது ஒன்றும் மாற்றிக்கொள்ள முடியாது. அதுக்கு கருணை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதோட டிசைனே அப்படித்தான் இருக்குது. பகவான் அப்படித்தான் படைச்சிருக்கிறார். அதற்கு உணவாக அந்த மாதிரி உயிரினங்கள் தான் உணவாக எடுத்துக்கொள்ளணுங்கிறது பகவானுடைய திட்டம். ஏன்னா அந்த உயிரினத்தை கட்டுப்படுத்துறதுக்காக. அந்த நிறைய ஆடு மாடு பெருகிட்டே போச்சுனாக்கா காட்டில் மரம் செடி கொடிகளே இருக்காது. ஏன்னா அதை சாப்பிட்ற உயிரினமே சைவ பிராணிகளே அதிகமாக இருந்தால் வேற மரம் செடி கொடிகள் எப்படி இருக்கும்? அது இருக்காது. அப்போ மரம் செடி கொடிகள் தொடர்ந்து இருக்கணும்னா இந்த மான் ஆடு மாடு சைவ பிராணிகளுடைய எண்ணிக்கை, அதோடைய இனப்பெருக்கம் கட்டுப்படுத்தப்படணும். அதோட எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படணும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இதை வச்சிருக்கிறார். புலி சிங்கம் கரடியை வைத்திருக்கிறார். அப்போ அது அதோட உணவுக்காகத்தான் வேட்டையாடுதே ஒழிய ஒரு உயிரினத்தை துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லி எந்த இதுவும் வேட்டையாடுறதில்லை. சிங்கம்லாம் அது நிறைய பசி இல்லைன்னாக்க பக்கத்திலே போனாலும் வேட்டையாடாதான் சொல்கிறான். எப்போ பசி இருக்கோ அப்போ தான் போகுது, வேட்டையாடுது. திருப்தியாக சாப்பிட்டாக்கா அது பாட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். சும்மா இருக்கும், தூங்கிட்டு இருக்கவே வெளியே. பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுறது மனுஷன் மட்டும்தான். அவனுடைய பொழுதுபோக்குக்காகவோ அல்லது தன்னுடைய ராக துவேஷத்தினால தனக்கு அதில் ஒரு இது இருக்கிறதுனால, ஒரு உற்சாகம் இருக்குங்கிறதுக்காக வேட்டையாடுறது மனுஷன்தான். தன்னுடைய திரிலுக்காக வேட்டையாடுறது, அதுக்காக பண்றதுங்கிறது மனுஷன் மட்டும்தான். மற்ற உயிரினங்கள் அப்படி இல்லை. பாம்பு தேல் முதலானவைகள் கூட விஷம் வச்சிருக்கிறது எதுக்குன்னா அதோட பாதுகாப்புக்காக. அது வேட்டையாடுறதுக்காக வச்சுக்கல. ஆனா அதுக்கு இன்னொரு உயிரினால ஆபத்து வர்ற பொழுது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக. இல்லைன்னா மனுஷன் அடிச்சிருவான். அந்த பாம்பு அது விஷம் இல்லைனாக்கா இவன் சும்மா விடுவானா? விஷம் இல்லைன்னா அதோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனால தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக அது விஷம் வச்சிருக்க வேண்டிய இன்னொரு ஆளை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எண்ணத்தோட அது வைத்து இல்லை. அதனால புலி சிங்கம் வேட்டையாடுறது அதோட உணவுக்காக, மற்றபடி வேற நோக்கம் கிடையாது. இந்த பாம்பு தேல் முதலானவைகள் விஷம் வச்சிருக்கிறது அதோட உயிர் பாதுகாப்புக்காக வச்சிருக்கு. அதுக்கு எப்போ ஆபத்து வருதோ அதை காப்பாற்றி கொள்றதுக்காக அதை பயன்படுத்துகின்றது, அவ்வளவுதான். மனிதன் தான் தன்னுடைய பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுறது அல்லது மற்ற உயிரினங்களை துன்புறுத்தி பார்க்கிறதுங்கிற அந்த கொடூர குணம் மனுஷனுக்கு தான் இருக்கு. அதனால இது புத்தி தோஷம்னு சொல்லிட்டார். அதனால் ஈஸ்வரனுடைய படைப்புங்கிறது கூட இல்லை, இது அவித்தையினால புத்தி தோஷம்னு சொல்கிறார். அதனால் குணதோஷங்கள் எல்லாம் இது நல்லது கெட்டது அப்படின்னு நினைக்கிறேன். கெட்டதை மட்டும் இல்லை, நல்லதும் அப்படித்தான் இருக்குது. தப்பான விஷயத்த இவன் நல்லதுன்னு நினைக்கிறான், அதுவும் அவனுடைய புத்தி தோஷம்தான். நல்ல விஷயத்த கெட்டதுன்னு நினைக்கிறதும் கெட்ட விஷயங்களை நல்லதுன்னு நினைக்கிறதும் மனிதனுடைய அறியாமையினால வர்றது, மனிதனுடைய அறிவினுடைய கல்பனையினால வருது. IS மாதிரி தீவிர அமைப்புகளோட இவனா போய் விரும்பி சேர்றானே, அது நல்லதுன்னு இங்கேருந்து சேர்றான். அது நல்லதுன்னு இவன் போய் தீவிரவாதிகளோட சேர்றான். அவன் எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் இருந்துட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சைபர் கிரைம் இன்டர்நெட் இதெல்லாம் வந்ததில்லை, இதெல்லாம் ரொம்ப மோசம், இன்னும் போக போக ரொம்ப ஆபத்துங்கிறான். ஏதோ ஒரு நாட்டில் இருந்து வெறும் இன்டர்நெட் மூலமாகவே அவனுடைய அமைப்பை பரப்புறான். அதை இங்கே எவனோ பார்த்து அது நல்ல அமைப்புன்னு சொல்லி அங்கே அதில் ஜாயின் பண்ணுறான். அந்த பிரெயின் வாஷ் இன்டர்நெட் மூலமாகவே ஆன்லைன்லேயே பண்ணிடுறேங்க. நேராக கடத்திட்டு போய் பிரச்சாரம் பண்ணி அவனுக்கு திரும்ப திரும்ப சொல்லி அப்புறம் புத்தி மாத்துறது இல்லை, எல்லாமே ஆன்லைன்லேயே நடந்துருது. ஆன்லைன்லேயே பண்ணி எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் அந்த நாட்டுக்கு எதிரான தீவிரவாதிகளை உண்டாக்குறான். இது போக போக இன்னும் மோசமாக வருங்கிறான், இன்னும் மோசமாகும். இப்போ முந்தானேத்தோ மலேசியாவில் ஒரு 15 வயசு பெண்ணை கைது பண்ணியிருக்காங்க மலேசியா போலீஸ். அந்த பெண் ISISஓட
தொடர்பில் இருந்திருக்குன்னா, அப்போ அந்த மாதிரி நடக்குதுன்னா அந்த நாட்டுக்கு எதிராகவே செயல்படுறதுக்கு அப்படி ஆளை தயார் பண்ணுறான். 1 வரும், அடுத்து 2 வரும், 3 4 வரும். அதெல்லாம் என்னது? அப்போ அது ஒரு தவறான ஒரு அமைப்பு சரின்னு நினைக்கிறது யாரு காரணம்? இதனோட புத்தி தோஷம் தான். அதுக்காக சொல்ல வர்றேன், இதனுடைய புத்தி தோஷத்தினால தப்ப சரின்னு நினைக்குது. சரியை வீட்டில் இருக்க அம்மா அப்பா தப்பான ஆள்னு நினைக்குது. என்ன பண்ணுறது? சுற்றி இருக்க சொந்தக்காரெல்லாம் தப்பான ஆளே ஒன்றெல்லாம் குண்டு வச்சு போட்டு தள்ளணும்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கிறான். அதனால் இதெல்லாம் புத்தி தோஷம்னா புத்தியோட கல்பித்தம். அதனால் குணம் தோஷம் முதலான விகல்பங்கள் புத்திகாக, புத்தியினுடைய காரியங்கள். உண்மையிலேயே அது விஷயத்தில் இல்லை, விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணுறது புத்தி. அது புத்தியினுடைய குறைபாடு. அவன் புத்தியில் இருக்கக்கூடிய அவித்யா, அப்புறம் அவனுடைய கர்ம வாசனை, ராகத்வேஷம் அதெல்லாம் சேர்ந்து அதை தீர்மானம் செய்கின்றது. அதுக்கப்புறம் விஷயைகி சார்த்தம், இந்த விஷயங்களோடு சேர்ந்து தாகா அந்த வியாபாரங்களை, அந்த புத்தியினுடைய வியாபாரங்களை, புத்தியினுடைய செயல்பாடுகளை, கிரியான செயல்பாடுகள், அந்த புத்தியினுடைய செயல்பாடுகளை, அந்த சிதாபாசன் புத்தி அதோட செயல்பாடுகளை பிரகாசப்படுத்துறது எதுனா பாசயந்தி சிதிகி, இந்த அறிவு தான் அதை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படின்னா அதன் மூலம் என்ன சொல்ல வரப்படுகிறதுனா, என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த புத்தி குணதோஷத்தோடு கூடியதா இருக்கு. புத்தி அதனுடைய குணதோஷத்தை விஷயங்கள்ல கல்பிக்கின்றது. அதனால அது பலவிதமான செயல்களை செய்து இன்ப துன்பங்களை அடையுது, அனுபவிக்கின்றது. இந்த புத்தியை ஆத்மா பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது, சித்தானது பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அது என்னது? இந்த சித்து அதுக்கு சாட்சியா இருந்து பிரகாசப்படுத்துது. சித்துக்கு அதோட சம்பந்தம் இல்லை. இந்த குணதோஷ புத்தியினுடைய குணதோஷங்களால சித்தானது பாதிப்பு அடைவது இல்லை. புத்தியினுடைய குணதோஷங்களை சித்தானது பிரகாசப்படுத்துது, அவ்வளோதான். சித்தானது புத்தியினுடைய குணதோஷங்களை பிரகாசப்படுத்துது. சித்தினுடைய அந்த புத்தியினுடைய குணதோஷங்களால் சித்தானது பாதிப்பு அடைவது இல்லை. ஆத்மாவுக்கு இந்த குணதோஷங்கிறது இல்லை. இந்த குணதோஷம் எல்லாம் மனதை சார்ந்தது, புத்தியை சார்ந்தது. அது இந்திரியங்கள் வழியாக குணதோஷங்களை அடைகின்றது. குணதோஷங்களை இந்திரியங்கள் வழியாக புற விஷயங்கள்ல கல்பிக்கின்றது, பார்க்கின்றது. அதனால ஆத்மாவுக்கு ஏதாவது மாறுபாடா, ஏதாவது பாதிப்பானா? ஒன்றும் இல்லை. இப்போ கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில் பிரதிபிம்பம் வருது, வெளியே முகம், ஒரிஜினல் உண்மையான முகம் இருக்கு. அந்த கண்ணாடியில் ஏதாவது தோஷம் இருந்தா அந்த முகத்தில், கண்ணாடியில் தெரிகின்ற பிரதிபிம்பமான முகத்தில் அந்த தோஷம் தெரியும். கண்ணாடியில் அழுக்கு இருந்தால் முகத்தில் அழுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். கண்ணாடியில் கீறல் இருந்தால் அந்த முகத்தில் கீறல் விழுந்த மாதிரி தெரியும். கண்ணாடி பல துண்டுகளாக இருந்தால் அந்த பிரதிபிம்பமும் பல துண்டுகளாக இருக்கும். அதனால வெளியே இருக்கக்கூடிய முகத்துக்கு ஏதாவது பாதிப்பான? ஒன்றும் கிடையாது. அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கண்ணானது கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்தை, கண்ணாடியை பிரகாசிக்கின்றது, கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்தையும் பிரகாசிக்கின்றது. கண்ணால் பார்க்குறோம்ல, கண்ணால் நம்ம கண்ணாடியை பார்க்குறோம். கண்ணாடியை பார்க்கிற பொழுது என்னது? நம்மளுடைய முகம்தான் அதில் தெரியுது, இந்த கண்ணே அதில் தெரியுது. இந்த கண்ணானது, ஒரிஜினல் கண்ணானது கண்ணாடியையும் கண்ணாடியில் இருக்க முகத்தையும் அதில் இருக்கக்கூடிய கண்ணையும் பிரகாசப்படுத்துது. அந்த கண்ணாடியில் ஏதாவது தோஷம் இருந்தால் அந்த கண்ணில் தோஷம், கண்ணாடியில் இருக்கக்கூடிய கண்ணில் தோஷம் தெரியலாம். ஆனால் உண்மையான கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஒன்றும் இல்லை. அது எல்லாவற்றையும் காட்டி கொண்டு இருக்கு. நல்லா பளிச்சுன்னு இருந்தால் ஆகா என்ன அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். இது இந்த மூஞ்சி என் கண்ணாடி சுத்தமாக இருந்தால், சொச்சமாக இருந்தாக்கா ஆகா என்ன அழகாக இருக்குன்னா. இல்லை அது ஏதோ மாசுபட்டு இருந்தால் ஐயோ ஏதோ அழுக்காக இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே அது உண்மைக்கு அதனால் அந்த அழகின்மைங்கிறது ஒன்றும் இல்லை. அது வாஸ்தவமாக எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது. அதனால் அந்த அந்தக்கரணத்தினுடைய தோஷம் ஆத்மாவை பாதிப்பது இல்லை. சித்துக்கு அதனால எவ்விதமான பாதிப்பும் இல்லை. அதான் இந்த பாட்டோட விஷயம். இந்த புத்தியானது இப்போ என்னன்னா, ஆத்மாவும் குணதோஷம் இல்லாமல் இருக்கு, சுத்த சைத்தன்யமாக இருக்கு. வெளியே இருக்கக்கூடிய விஷயமும் ஈஸ்வர சிருஷ்டி, அதுவும் குணதோஷம் இல்லாமல் இருக்கு. நடுவில் குணதோஷத்தை கற்பிக்கிறது எதுனா இந்த மனசு தான். மனசு தான் விஷயங்கள், இந்திரியங்கள் வழியாக விஷயத்தில் போய் இது நல்லது கெட்டது, இவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறது மனசு தான். அதோட அறியாமையோட கூடியோ அல்லது அறிவோட கூடியோ அதோட பக்குவத்துக்கு எப்படி இருக்கோ அது அப்படி உலகத்தை பார்க்கின்றது.
அதனால உலகம் மாறி விட்டுச்சானா, உலகம் அது எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கு. ஈஸ்வர சிருஷ்டி எப்படி இருக்கோ அது அப்படியே தான். நான் உன்னை நம்பி ஏமாத்திட்டேன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நம்ம ஏமாந்தவன் தான் பொறுப்பு வெளியே, அவன் பொறுப்பு கிடையாது. அவன் எப்படி இருக்கானோ அவன் அப்படித்தான் இருப்பான். அவன் சிங்கம் வந்து இப்போ புலி சிங்கத்தை வந்து ஜூல எல்லாம் வளர்க்குறாங்க. வளர்க்குற ஆள் இருக்கான், வீட்லேயே வளர்க்குற ஆள் இருக்கான், வெளிநாட்டுல எல்லாம் முதலையெல்லாம் கூட வளர்க்குறான். சிங்கத்தை புலியோ பாம்பெல்லாம் வளர்க்குறான். ஒரு நாள் அது கடிச்சிருச்சு தாக்கிருச்சுன்னா அந்த வளர்த்தனை 20 வருஷமா வச்சு சாப்பாடு போட்ட ஆள் வளர்த்தவனை இதெல்லாம் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்த்து அந்த மாதிரி நிறையா வருது. வளர்த்த ஆளை 10-20 வருஷம் வளர்த்த ஆளையே கடிச்சிருச்சு, இல்லை காயப்படுத்துது, இல்லை கொன்று சாப்பிட்டுருச்சுன்னா அதுக்கு என்ன? அது யார் பொறுப்பு? 20 வருஷமா நம்பி இவனை வளர்த்தனே, நீ இப்படி வந்து திடீர்னு என்னை சாப்பிட்டியன்னா அதோட சுபாவமே அதான். நீ அதை நம்பி அது ஒன்றும் பண்ணாத நம்பி வளர்த்துட்டு அப்புறம் அது அப்படி பண்ணிருச்சுன்னா அது என்ன பண்ணும்? அந்த மாதிரி நம்பி தப்பான ஒரு ஆளை நம்பி பின்னாடி போயிட்டு உன்னை நம்பி வந்தேன் ஏமாத்திட்டியேன்னா, நான் தப்பான ஆளை ஏமாத்துறதா என்னுடைய சுபாவம். நம்பி வந்தது தான் உன்னுடைய கோளாறு. அது உன்னுடைய பிரச்சனை, அவனுடைய பிரச்சனை இல்லை. ஃபைனான்ஸ் கம்பெனியை நம்பி பணம் போட்ட ஏமாத்திட்டு போயிட்டான்னா அவன் ஏமாத்துறது தான் அவன் சுபாவம். அவன் விளம்பரத்திலேயே தெளிவாக சொல்கிறானே நான் 2 மடங்கா தர்றேன்னு. அப்போ அதை நம்பி போனது உன்னுடைய தோஷம். தப்பான ஒரு இடத்துல நம்பி போனது போனவனுடைய தோஷமே ஒழிய அது அதோட சுபாவத்தில் அப்படித்தான் இருக்கின்றது. அதே மாதிரி உலகம் அதோட தன்மையில் இருக்கு, ஆத்மா அதனுடைய தன்மையில் அது சுத்தமாக இருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் இந்த மனசு தான் ஆத்மாவினுடைய சைத்தன்யாம்சத்தை வாங்கி தான் ஒரு பெரிய ஆள் மாதிரி ஜீவனா தன்னை கற்பித்து கொண்டு தான் மகா புத்திசாலின்னு தானே நினைத்து கொண்டு உலகத்தை எடை போட்டு கொண்டு இருக்கிறோம். இவன்லாம் சரியில்லை, அவன்லாம் நல்லவன், அவன் கேட்டவன், இது நல்ல, இந்த கட்சி சரியில்லை, அந்த கட்சி சரியில்லை, இந்த மதம் சரியில்லை, அந்த மதம் சரியில்லை, இந்த கடவுளே சரியில்லைன்னா கடவுளுக்கும் இந்த கடவுள் சரியில்லை, இந்த கடவுள் தான் நல்ல கடவுள்னா எல்லாத்தையும் எடை போட்டு கொண்டு இருக்கிறான் இந்த சிதாபாசன். இவனே ஒரு டுபாக்கூர். இந்த சிதாபாசனே ஒரு பிரதிபிம்பம் தான், ஒரிஜினல் கிடையாது. ஆனா அவன் தான் பெரிய ஆள்னு நினைத்து கொண்டு உலகத்துல எல்லாத்தையும் பார்த்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு இருக்கிறான். அதுதான் உலகம் அப்படித்தான் இருக்கு. அதனால உலகத்தினுடைய இன்ப துன்பம் அது உலகத்துல இல்ல, மனசை சார்ந்ததா இருக்கு, ஆத்மாவிலையும் இல்லை. அதனால இந்த விஷயத்த அழகா தெளிவா சொல்லிட்டார். ஆத்மா இந்த அந்த கரணத்தை மனசோட குணதோஷங்களை பிரகாசிக்கின்றது, மனது தன்னுடைய குணதோஷங்களை விஷயங்கள் மேல் கல்பிக்கின்றது. அதுக்கப்புறம் இதை இன்னும் விரிவுபடுத்தி அடுத்த பாட்டில் சொல்றார். அது மேற்கொண்டு நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். 12 மணிக்கு பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.